ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இம்மோர்டல் விஷன் த சீக்ரெட் டெஸ்டினி ஆஃப் லியூலிங் அப்படின்ற அனிமியோடைய எபிசோட் நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ பயங்கரமாக படிப்பாளியாக மாறத்துக்காக நிறைய புக்ஸை அவங்க சித்திக்கிட்ட வாங்கி இது தான்பா அவனுடைய ஷெடியூல், இந்தந்த ஷெடியூலில் அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், எல்லா ஷெடியூலையும் பக்காவாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே போல் அவன் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு சில ஹோம்ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாத்தையும் செஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே போன எபிசோடில் முடிஞ்சுங்க. வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம ஜியான் பேலஸை காட்டுறாங்க. அங்கே நம்ம சித்தி ஷூ இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ, சித்தி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேள்விக்கு நான் பதிலை கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அந்த கேள்விக்கான பதிலை என்கிட்ட கொடு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்க, இவனும் சரி இந்தாங்க சித்தி, இதுதான் அதுக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை நீட்டுறான். அதை படித்து பார்த்துட்டு, உண்மையிலேயே இதுதான் அந்த கேள்விக்கான பதிலா, உனக்கு கரெக்டாக தெரியுமா அப்படின்னு மாதிரி சந்தேகமாக கேட்க, அப்படியே இல்லை இல்லை அப்போ நான் எழுதுன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம சித்தியை கேட்க, இல்லை சரிதான், ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க, எல்லா விஷயத்தினால மட்டும் எல்லாமே புக்குனால் சால்வ் பண்ண முடியாது. கூடவே ஒரு கேள்விக்கான விட சிம்பிளாகவே இருக்கலாம், அதை நீ யோசிக்கணும், அதுவும் மண்டையை பயன்படுத்தி யோசிக்கணும். ஓகே, இப்போதைக்கு நல்லா தான் படிச்சுக்கிட்டு வர, அதனால் உனக்கு சண்டை போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுத்தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல அதுக்கு ஹீரோ சொல்கிறான் பாருங்க, சித்தி உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தேவையா அப்படின்னு கேட்க, அங்கே நீங்கள் போயிட்டு அங்கே இருங்க, நான் உனக்கு குதிரை எப்படி ஓட்டுறதும் பாவ் அதாவது வில்லாம்பு எப்படி விட்றதோ அப்படின்றதான் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி அங்கேருந்து கிளம்பி இங்கே யாரோ ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எதுக்குன்னா, இங்கே பாருப்பா, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், இங்கே வாங்ராணி ரொம்பவும் உடல்நல மோசமாக இருக்காங்க, அந்த இடத்துல எல்லா ஆட்களையும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அதில் ஒரு சில ஆட்கள் எல்லாமே உனக்கு தெரிஞ்ச ஆட்களாகவே இருக்காங்களே, இந்த மாதிரி தப்பை நீ செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஒருத்தனை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சித்தி அதை பார்த்துட்டு, அரசி அரசி என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களாம் என்னை பண்ண சொன்னாங்க, அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், ஓகேங்களா, அதை நம்ம அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோஃபியா அப்படின்னு இவன் சொல்கிறான். இங்கே ஒரு பேர் இருக்குங்க இவளுக்கு. சரி, அதாவது நீ நல்லவனு தெரியும், ஆனால் இதுக்கு எனக்கு ஒரு கைமாறு செய்யணுமே அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்க. அவள் என்ன சொல்கிறான்னா, வில்லும் அம்பும் கூடவே ஒரு குதிரையும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கியிருக்கா. அதை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நீ வில்லம்பை விட கற்றுக்க, குதிரை ஏறதை ஒன்றும் வில்லம்பு விடுறத விட கஷ்டம் கிடையாது, அதனால் இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணு, இது கரெக்டாக கற்றுக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நான் குதிரை சவாரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமாக இது பண்ணிட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொன்றுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இங்கே போட்டி நடைபெற போகுது, அதனால் இவனை சீக்கிரமாக தயார் பண்ணியாகணும். ஆனால் இவனுக்கு அதிர்ஷ்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல, ஏன்னா அங்கே இருக்கிற காலமும் கொஞ்ச நேரம்தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் கடினமாக போகுது. அப்படியே ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு மூக்கில் இருந்து ரத்தம் கீழே விழுந்துடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அதாவது ஃபேரி இருக்காருங்களா, அவள் பயங்கரமாக எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. டேய் எழுந்துடுறா, டேய் லியூலாங் எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே 2 நாட்கள் ஆகுதுங்க. 2 நாளாக நம்ம ஹீரோ பயங்கரமாக மயக்கத்தில் இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவும் சோகமாக இருக்க, லியூலாங் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவள் சொல்லிட்டு இருக்க. அவள் கூட இன்னொரு சித்தி இருப்பாங்க இல்லையா, சித்தி ஜின்னு, அவள் கேட்குறா, உனக்கு ஒன்றும் ஆகலைடா, இன்னும் ஆகலைல, நான் போயிட்டு ஜூவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறான். இங்கே என்னாச்சு ஏதாச்சு, நான் பேங்கியம் போட்டு விழுந்தனே எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஃபேரிக்கிட்ட கேட்குறான். அதுவும் ஃபேரின்னு தான் கூப்பிட்றான், வேறு எதையும் பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டேங்கிறான். சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோக்காக சிக்கன் சூப்பை கொண்டு வர சொல்லியிருப்பாங்க, ஏன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கான் இல்லையா, அதனால். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வீரர்களோ இதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒன்று, இதை எப்படி நீங்கள் இங்கே கொண்டு வரலாம், யார் உங்களை கொண்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்க. ஒரு ராணி அதாவது ஒரு ராஜாவுடைய மனைவிகள் அப்படின்ற ஒரு மரியாதையே இல்லைங்க இவங்களுக்கு, அதாவது சும்மா இவங்கள ஒரு காட்சி பொருளாக தான் வச்சுருக்காங்க போல, அந்த அளவுக்கு. நீங்கள் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இதை கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்கள நான் பாதுகாக்கிறதுக்கும் சரி இங்கே நீங்கள் இருக்கிறதுக்கும் சரி தகுதியே இல்லை, அதனால் இந்த சிக்கன் சூப்பை இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவலாளி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் ஆமாண்டா இதெல்லாம் அப்படி தான்டா
அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோ வந்தவொடனே என்ன இங்கே ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா சிக்கன் சூப்பை கொடுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் பிரின்ஸ், 3வது பிரின்ஸா, சரி இங்கே பாருங்கள், ஆனால் இந்த சிக்கன் சூப் உங்களுக்கு கிடைக்காதே அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிடா. உண்மையிலேயே அவ்வளோ தைரியமா என்ன அடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே இந்த அரண்மனையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் நிறையா இருக்கான், அதை ஃபஸ்ட்டு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயின்கிட்ட நம்ம ஹீரோ சைகை பண்ணுறான். என்னண்ணே சரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சைகை பண்ண அங்கே நம்ம ஹீரோயின் அவருடைய சக்தியை வச்சு அங்கே பலமான புயல் காற்ற மாதிரி அவங்கள 2 பேரும் சுற்றுற மாதிரியும் அங்கே சில லைட்டெல்லாம் வந்து எரியிற மாதிரியும் பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்க அங்கே ஹீரோ சொல்கிறான் பாருங்க, இங்கே பாருங்க இந்த அரண்மனையில் ஒரு பேய் இருக்குது, அந்த பேய் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, நீங்கள் இங்கேருந்து உடனே போகலன்னா நீங்கள் உங்களை கடிச்சு கொன்றும் அப்படின்ற மாதிரி பயம்படுத்திட்டு இருக்கான். அதுவும் கட்ட குரலில் பயம்படுத்திக்கிட்டு இருக்கான். பயம்படுத்திக்கிட்டுன்னு ஐயோ இங்கே உண்மையிலே பேய் தாண்டா இருக்குது ஓடிடலாண்டா அப்படின்ற மாதிரி 2 வீரர்களும் பயந்து அடிச்சுக்கிட்டு குட்டுன்னு ஓடுறாங்க. ஓடின உடனே அங்கேருந்து கட் பண்ணி இங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே பேய் ஒன்று அப்படி இருக்கா, அதுவும் இவங்க எப்படி அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்ருக்க. அதெல்லாம் விடுங்க, நான் எத்தனை நாளாக மயங்கியிருந்தேன், எனக்கு என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லுங்கள் சித்தி, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க, ஏன்னா என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வித்தியாசமாக பார்க்குறீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கிட்ட ஹீரோ கேட்குறான். கேட்ட உடனே சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா உனக்கு உடல் ரொம்பவும் வீக்காக இருக்குது, அதனால நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுல உன்னுடைய மெரிடியன்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அந்த மெரிடியன்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்க முடியும், ஆனால் உன்னுடைய மெரிடியன்ஸ் எதுவுமே சரியில்லை, அதை குணப்படுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு சித்தி இதுக்கு ஒரு வழி இருக்குது, ஷோயாவே பார்த்தாகணும், அதுவும் இல்லாமல் அவகிட்ட ஒரு மூலிகையும் இருக்குது, ஷியோங்லிங் மூலிகை, அதையும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி சொல்லிக்கிட்டே அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயின் கூடவே ஹீரோ சித்தி 3 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க இந்த மாளிகையில் தான் இருக்காங்க உண்மையிலே, ஆனால் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம ஹீரோவையும் நம்ம சித்தியும் பயங்கரமாக யாரோ பின்னாடி இருந்து அம்பால் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்பால் தாக்க ஆரம்பிச்சு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே வந்து மறைஞ்சிருக்க. அப்படியே இங்கே ஹீரோயின் யார் இருக்கா என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி அப்படியே உள்ளே போய் எல்லாத்தையும் இருக்க. ஆனால் அங்கே ஹீரோயின்கிட்ட யாரோ மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்ச உடனே சொல்கிறா, இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வலது பக்கம் திரும்புங்க, அப்படியே கீழே குனிங்க, அப்படியே இந்த இடது பக்கம் திரும்புங்க, அப்படி மாற்றி சொல்லிட்டு இருக்க. மாற்றி நம்ம ஹீரோ சித்தியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கே வரக்கூடிய அம்புல எல்லாத்தையும் தாண்டிட்டு இருக்கு. அங்கே இங்கே ஒரு ஆள் இல்லை 2-3 ஆளுக்கு மேலே இருக்காங்க, ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியல, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா லிவ்லிங், நான் அதை எப்படியாவது நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்கள தேடிக்கிட்டே இருக்கா. ஆனால் அவங்க மாறி இங்கே ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே கீழே விழுக. அங்கே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுல் எனர்ஜி அப்படி மொத்தமாக வந்து அப்படியே இது பண்ணிட்டுருங்க. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோவையும் நம்ம சித்தி சூவையும் காப்பாற்றுறாங்க. யாருன்னு தெரியல. இங்கே இவங்க தேடி வந்தாங்க இல்லையா ஷியோ, அவங்கள தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படியே காப்பாற்றி முடித்த உடனேயே எழுந்து நின்று அவங்க ஒரு சாட்டை வச்சுருக்காங்க. அந்த சாட்டியை வச்சு பயங்கரமாக அடிக்கிறாங்க. யாரை சித்தியை. எதுக்காக அவங்கள அடிக்கிறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் சித்தி உனக்கு தெரியும் ஏன் அடிக்கிறேன் அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷியோ கேட்குறா. அதுவும் ஷியோ என்ன சொல்கிறா பாரு, நான் பார்க்கும் போதெல்லாம் அடிப்பேன் அப்படின்னு நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டுருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, இது நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு அப்படியே இவள் டீ குடிச்சிக்கிட்டே இருக்கா. என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியோ சித்திக்கிட்ட இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்திக்க எனக்கு எப்படி தெரியும், நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இவர் தான் 3வது பிரின்ஸ் லியூ வாங்கோடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே இவளுக்கு பயங்கரமாக திரும்பவும் கோவம் வருது. இவனை உன்னமா நீ பாதுகாத்துட்ருக்க, நான் அப்போவே சொன்னல இவன்லாம் ஒரு வேஸ்ட்டு, இவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி, ஏன் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே சூத்திக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறா. இல்லை அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் அவனுடைய மெரிடன்ஸை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சூத்தி கேட்க, இங்கே பாரு நீ சொன்ன அப்படின்றதுக்காக தான் பல வருஷத்துக்கு முன்னே
நான் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணேன். எல்லாரும் அரண்மனையில் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேச்சை கேட்டு நான் செஞ்ச வேலை இங்கே எல்லாரையும் தனித்தனியாக பிரிச்சிடுச்சு. அதுவும் நீ சொன்னது எல்லாமே பொய். நீ எங்களை வச்சு பகடக்காயாக விளையாடிட்ட, அதனால உன்னை நம்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே சூச்சித்திக்கிட்ட பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க. இங்கே சூச்சித்தி எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் ஹீரோவை பார்த்துட்டு, சரி நான் இவனுக்காக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இவனை நாளைக்கு மறுநாள் என்னுடைய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, உனக்கு இந்த ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்குது, நீ அந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னா நான் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா நான் உனக்கு மெடியன்ஸை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சிஓ சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமாக வேதனையில் இருக்கான். என்னால் ஒன்றும் முடியல, நான் ஒரு வேஸ்ட்டு, என்னுடைய விதியாக என்னான்னு தெரியல, எல்லாமே எனக்கு தப்பாக நடக்குது. ஆனால் எத்தனை நாளைக்கு தான் என்னுடைய ஆயாக்கு, அதாவது ஒரு பாட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டிக்கும் நான் என்னுடைய சித்திகளுக்கும் பாரமாக இருப்பேன் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான். அதனால் ஹீரோ அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். அங்கேருந்து கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட அவனுடைய மந்திரி ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜியான் பேலஸில் முற்றுகையிட்டாச்சு, இதனால் நீங்கள் சொன்னபடி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.